சேனைகளின் கர்த்தர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ராஜாவை என் கண்கள். கைகளை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர். பரிசுத்தரே நீர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் சத்தத்தை உயர்த்தி நீர் பரிசுத்தர். தெய்வமே நீர் பரிசுத்தர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். பாடுவோம். ஒருவராய் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். சேரக்கூடா அகிலத்தை அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பே. அகிலத்தை வார்த்தையால் இயேசுவே இயேசுவே. கரங்களை உயர்த்தி சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் பரிசுத்தரே. சேனைகளின் நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர். ஆதியும் அந்தமுமானவர். ஆதியும் அந்தமுமானவர் இவர். சொல்லுங்க. அல்பா ஒமேகாவும் ஆனவர் இவர். ஆதியும் அந்தமும் மானவர். சத்தத்தை உயர்த்தி அல்பா ஒமேகாவும் இருந்தவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாவே. கரங்களை உயர்த்தி சபையார் சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர். சேனை எல்லாரும் ஒரே மனதால் உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவ பிரசன்னத்தை உணரும்படியாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சர்வ வல்லமை உள்ள தேவனை மகிமைப்படுத்துவோம்.
கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். நீங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆராதிக்கும் போதே கர்த்தருக்கு தான் அது மகிமை போகிறது. ஏனென்றால் அவரை போல பரிசுத்தர் வேற யாரும் கிடையாது. பரிசுத்தர் என்ற நாமத்திற்கு சொந்தக்காரர். இயேசுவை மகிமைப்படுத்தும்படி நல்ல கைகளை தட்டி வாய் திறந்து சொல்லுங்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இருக்கிறவராய் இருக்கிறவரே, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே, ஆராதனைக்கு உரியவரே, உம்மை ஆராதிக்கும்படியா இந்த இடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் விலகட்டும். தேவனுடைய நாமம் மாத்திரம் எங்கள் நடுவிலே மகிமைப்படுவதாக. எங்கள் சுயங்கள் மறையட்டும், தேவ சித்தம் வெளிப்படட்டும். பரலோக தரிசனம், பரலோக திட்டம், பரலோக கிருபை எங்கள் மேல் அளவில்லாமல் பொழிந்தருள இந்த ஆராதனையில கர்த்தர் எங்கள் மேலே கிருபையாயிரும் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். இப்படி பரிசுத்த இரத்தம் எங்களை தகுதிப்படுத்தட்டும், எங்களை பலப்படுத்தட்டும். பாடுகிற பாடல்கள், ஜபங்கள், வேத தியானம் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு பிரியமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். நாம் தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாய் சந்தோஷமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். இந்த பாடலை இணைந்து நம்ம பாட போறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் இயேசுவை மாத்திரம் ஆராதிப்பேன்? அப்படியே வரதுகிற உயர்த்துங்க பார்க்கலாம். என் நாட்கள் முடியும் வரை சொல்லுங்க, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே இயேசுவை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரையே ஆராதிப்போம். கரங்களை தட்டி பாடலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். உம்மை ஆராதிப்பேன். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி இணைந்து பாடுவோம். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பாடுவோம், உம்மை ஆராதிப்பேன். கைத்தட்டி பாடுவோம், உம்மை ஆராதிப்பேன். சத்தமாய் உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். பாடுவோம், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. பாடுவோம், தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி, பாடுவோம், தாயினும் மேலாக நீர் எனக்காக. என் நாட்கள், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. என் நாட்கள், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை,
கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வரும். பாடுவோம் சேர்ந்து. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் என் ஜீவன் என் சுவாசம் உம்மையே நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை நான் இயேசுவை ஆராதிப்பேன், இயேசுவை ஆராதிப்பேன். சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹalleluya. மானிட்டர் கம்மி பண்ணாங்க. ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. என் நாட்கள் முடியும் வரை சொல்லுவோம். என் ஜீவன் என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே இயேசுவை 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 ஹalleluya. நாசியில் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அப்படின்னு பைபிள் சொல்லுது. நாசியில சுவாசம் இருக்கா, கர்த்தரை துதிக்கணும். ஆமென். மரித்தோர் மௌனத்தில் இறங்கினவர்கள் கர்த்தரை துதியார்கள், துதிக்க முடியாது. ஆமா. ஆனா ஒண்ணு, நாசியில சுவாசம் இருக்கும் வரையிலும் நம்ம கர்த்தரை துதிச்சா, ஆண்டவர் ஆராதிச்சா, நம்முடைய ஆத்துமா ஆயுள் முழுவதும் அல்ல, கோடான கோடி வருஷம் அல்ல, நித்திய காலமாய் கர்த்தரை ஆராதிக்கிற பாக்கியத்தை பெறும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? அல்லேலூயா. இந்த பூமியில என்னுடைய நாசியின் சுவாசம் இருக்கும் வரையிலும் நான் கர்த்தரை துதித்தால் என் ஆத்துமா நித்திய காலம் கர்த்தரை துதிக்கிற பாக்கியத்தை பெறும். ஹalleluya. எத்தனை பேர் ஆண்டவர் உண்மை ஆராதிக்கிறீங்க? பாவி என்று என்னை தள்ளிடாமல் ஒரு கிருபையா அன்போடு அணைத்து கொண்டார். உலகம் என்ன பாவின்னு சொல்லும் போது அவருடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டார். எனக்காக அவருடைய ஜீவனையே தந்தார். ஆமென். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற என் தேவனை என் உள் அளவும், தாவீது சொல்லுகிறார், என் உள் அளவும் நான் கர்த்தரை பாடுவேன். என் உள்ளம் இருக்கும் வரையிலும், எனக்கு ஜீவன் இருக்கும் வரையிலும் நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். கர்த்தரையே ஆராதிப்பேன். அப்படிதான் பாடணும். இயேசுவை மாத்திரம் ஆராதிப்பேன். வேற எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லுகிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நல்ல தீர்மானத்தோடு இருக்கணும் ஆண்டவரை ஆராதிப்பதில். என் ஆண்டவரை தவிர, இயேசுவை தவிர வேற எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற தீர்மானம். ஏன்னா அவரை போல நமக்காக வேற யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது, செய்யலை, இனியும் செய்ய மாட்டாங்க. அந்த அன்பை உணர்ந்தவங்க தான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. நாம் தாழ்ந்திருக்கும் போது மனுஷன் நம்மளை நினைக்க முடியாது, நினைக்க மாட்டான். உறவுகள் நம்மளை நினைக்க மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் நம்மை நினைவு கூறுகிறவர் கர்த்தர் ஒருவரே. அவரை அதை நினைச்சா, அவருடைய அன்பை நினைச்சா நம்மளால் ஆராதிக்காம இருக்க முடியாது. இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறதற்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்மளுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம், நம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஜாதியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அந்தகாரத்திலிருந்து
ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அவரை ஆராதிக்கும்படியா ராஜரீக கூட்டமாக, ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பரிசுத்த ஜாதியாக தெரிந்தெடுத்திருக்கிறார். இதை உணர உணர அவர் ஆராதிக்காம இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்ப வலதுகர உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கள், என் நாட்கள், என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம், என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். ஓ உம்மையே ஆராதிப்பேன். இயேசுவை இயேசுவை ஆராதிப்பேன். இயேசுவை இயேசுவை இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்த, இயேசுவே நீர் நல்லவர். சொல்லுவோம், இயேசுவே நீர் வல்லவர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லமை உள்ளவர். மரியாள் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், வல்லமை உள்ளவர், மகத்துவமான காரியங்களை எனக்கு செய்தார். சொல்லுங்க, செய்தார். நமக்கு செய்தார், நமக்கு இன்னும் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவர், நம்முடைய ஆராதனைகளை அங்கீகரிக்கிற இயேசு நமக்காய் வல்லமையான காரியங்களை செய்வார். சரி, கரம் தட்டி இணைந்து பாடப் போகிறோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். நமக்கு தெரிந்த பாடல் இணைந்து பாடுவோம். கர்த்தரை ஆராதிப்போம். கரங்களை தட்டி பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர். சபையார் எல்லாரும் பாடங்கள் சேர்ந்து இயேசுவே இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்த, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே உண்மையா உணர்ந்து பாடுவோம். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்த, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாவிகள் துரோகிகளையா
வந்த மக்கள் மே நேச ஆவி வீச செய்குவி. நொந்துருகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீச செய்குவி. இயேசுவே 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 நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. பாடுவோம். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. உம் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. உம் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி. இயேசுவே இயேசுவே நீர் பெரியவர். சபையார் சத்தமாய் உணர்ந்து ஆராதிப்போம். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, என் நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாட்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே இயேசுவே நீர் பெரியவர். நீர் பெரியவர். நீர் பரிசுத்தர். பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். ஓஹோ இயேசுவே நீர் பெரியவர். ஆமென். நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குது. இயேசுடைய வருகை சமீபமா இருக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமென். மறுபடியும் இயேசு சீக்கிரம் வருகிறார். ஹல்லேலூயா. எப்படி பாடணும்? மாயலோகம் நம்பி மாண்டிடும். இந்த உலகம் தான் எனக்கு எல்லாம், உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் தான் எல்லாம், சிற்றின்பம் தான், பணம் மயக்கம்தான். நான் அவனை மாதிரி ஆகணும், இவனை மாதிரி ஆகணும், அந்த குடும்பத்தை மாதிரி ஆகணும், இந்த குடும்பத்தை மாதிரி ஆகணும், உலகத்தில் அது வேணும் இது வேணும் அப்படியே நினைச்சு கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி உலகமே போதும் அப்படின்னு நினைச்சிருக்கிறவங்கள பார்த்து தான் பாடணும். அப்படி நம்பி ஆண்டவரே செத்துட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்கள உங்க ரத்தத்தால் மீட்க மாட்டீங்களா? ஆமென். அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த பன்றியை குறித்து சொல்லுவேன். பன்றி பாருங்க, ஒரு பன்றிக்கு ஒரு குணம் இருக்கிறது. பன்றி இந்த உலகத்துல வாழ்ற வரையிலும் அது எங்க எங்க பார்த்துட்டே இருக்குமா அப்படின்னா சொல்லுங்க. பன்றி பார்த்துருக்கிறீங்களா? பன்றி பார்த்தவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். அது எப்படி நடக்கும்னா கீழே பார்த்துக்கிட்டே தான் நடக்குமா. அப்படியே பூமியை தான் பார்த்துக்கிட்டே நடக்கும். அதால என்ன பண்ண முடியாது? தலையை தூக்கி இங்க பார்க்க முடியாது. பன்றியை வெட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்களான்னா, நான் பார்த்ததில்ல, திருப்பி போடுவாங்களா. அப்பதான் அது மேலேயே பார்க்குமா. வானோன்னு ஒன்று இருக்கு. இந்த உலகத்துல வாழ்ந்த இத்தனை காலமும் நான் இதை பார்க்காம விட்டுட்டனே அப்படின்னு பன்றி யோசிக்கணும். இன்றைக்கு மனிதர்கள் பாருங்க, தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உலகத்தையே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஒரு ஃபாதர் ஒரு செய்தியில முன்னாடி கேட்டிருக்கிறேன், மனுஷன் இந்த பூமியில இருக்கிற நாள் வரையிலும் அது வேணும் இது வேணும்
அப்படின்னு தான் இருப்பான். நான் கடைசியில் மருத்துவமனையில் உயிர் போகிற தருவாயில் ஐசியூவில் இருக்கும்போது தான் சொல்லுவான், ஐசியூ லார்ட் அப்படின்னு சொல்லுவான். அப்படி நாம் இருக்கக்கூடாது. ஆமே. பன்றியை போலவோ கடைசி சாகும் தருவாயில் கர்த்தரை தேடுறவங்களாகவோ இருக்கவே கூடாது. நம் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை தேடுகிறவர்களாக பைபிள் சொல்லுது, முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம், அப்படின்னா இந்த பூமியில நம்ம வாழ தேவையானவைகள் எல்லாம் கர்த்தர் கூட கொடுப்பாராம். ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம தேடுறத, எதை தேடணுமோ அதை விட்டுட்டு கூட கிடைக்கிறத பார்த்து போயிட்டு இருப்போம். அப்படி இல்லை, அது கிடைக்கும். ஆனா தேட வேண்டியது மேலானவைகளை. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இதை நினைக்கணும், கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கு. நான் இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல, இந்த உலகத்திற்கு உரியவள் அல்ல. நான் நித்திய காலம் பரலோகத்தில் என் இயேசுவோடு வாழப்போகிறவன், வாழப்போகிறவள் என்கிற உணர்வு இருந்தா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு சந்தேகமே இருக்காது, சஞ்சலமே இருக்காது, சந்தோஷம் இருக்கும், பரலோக சந்தோஷம். ஆமீன் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். ஹல்லேலூயா. உலகத்தை பாருங்க, கஷ்டம் வரும்போது தான் இயேசுவை தேடுவான். கஷ்டம் வரும்போது தான் ஜபிக்கணுங்கிற நினைவே வரும், சபைக்கு ஞாபகமே வரும், இல்ல ஜப ஐக்கியத்துக்கு ஞாபகமே வரும். லெட்டர் போட்டுடலாமா, ஃபோன் பண்ணி அப்படி இருக்கக்கூடாது. நாம் வாழ்ந்திருக்கும் போதும் தாழ்ந்திருக்கும் போது எல்லா நிலைகளிலும் நம்ம ஆண்டவரை தேடுறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமே. நம்ம பாடுனது போல நம்ம குடும்பத்தில், நம்முடைய உறவுகள் எத்தனையோ பேர் இன்னைக்கும் உலகத்தை நம்பியே செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள இடம் இருக்கு பிரதர், உள்ள இடம் இருக்கு வாங்க. எத்தனையோ பேர் பாருங்க மாண்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார். அவனுக்காக ஒரு நாள் ஜெபம் பண்ணணும். ஆமீன் சொல்லுங்கள். அப்படி கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி சொல்லலாமா, இயேசுவே நீர் பெரியவர். உங்க சத்தம் இவ்வளவுதானா? இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று ஆண்டவரை தொடர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எதற்காக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம்னா, கர்த்தரை ஆராதிப்பதற்காக, ஆண்டவரை துதிப்பதற்காக. ஆராதனை, துதி இவைகள் கர்த்தருக்கு உரியது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தருக்கு செலுத்துவது. 6 நாட்களும் நமக்கு வேலை செய்கிறதற்கு கர்த்தர் பலனை தந்தாரே, நம்மை சுகபத்திரமாய் நடத்தினாரே, நம்முடைய தேவைகளை சந்தித்தாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற, கர்த்தரை ஆராதிக்கிற நாள் தான் இது. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். இருதயத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா, கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஆராதனை இயேசுவுக்கு, என்னுடைய துதி பலிகள் இயேசுவுக்கு. நான் கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன், நான் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். கர்த்தரிடத்துல பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே. எல்லாரும் பாடுவோம்.
ஆராதிக்க தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட ஆராதிப்போம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட தூயவர் இயேசுவையே. சேர்ந்து பாடுவோம். ஆராதிக்க ஆமென் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. பாடுவோம். ஆலயம் மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபைகள் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும். கரங்களை தட்டி பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திட பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே தந்தீரே. ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோம். மறுரூபத்தின் தந்தீரே ஸ்தோத்திரம். ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட நன்மை செய்தவர்க்கே நன்மைகள் செய்தவர்க்கே நாங்கள் நன்றி கைத்தட்டி பாடுங்க ஐயா. கையை தட்டி நன்மைகள் இல்லைங்கெல்லாம் கை தட்டி பாடுங்க. சேர்ந்து நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆமென். ஆராதிக்க வந்தோம்,
தட்டி வாய்களை திறந்து சத்தமா கர்த்தரை 2 நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம், துதிங்க பார்க்கலாம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நமக்காய் ஜீவனை தந்த இயேசுவுக்கு ஆமென் சத்தத்தை உயர்த்தி முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு கரங்களை தட்டி ஓசையுள்ள கைத்தாளங்களோடு கர்த்தரை துதிக்கலாம். கர்த்தரை துதிக்கலாம். சகோதரனே, கர்த்தரை துதியுங்க, கர்த்தரை துதியுங்க. வாலிபர்களே, கர்த்தரை துதியுங்கள். பெரியவர்களே, சகோதரிகளே, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த பரிசுத்தமுள்ள நாமத்தை துதியுங்கள். தொழுது கொள்ள வந்திருக்கிறோமே உற்சாகமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சொல்லுங்க, என் துதி பதிகளை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என் ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் இயேசுவே, நாங்க உங்களை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன் இயேசுவே. எங்கள் சிருஷ்டிகரே, என் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம், இந்த நேரத்தை உம்மிடத்தில் செலவு பண்ண வந்திருக்கிறோம். எத்தனை பேர் இருதயத்திலிருந்து இத்தனை வருடங்களும் நம்மை நடத்தின அந்த அன்பு தெய்வத்திற்கு மகிமை செலுத்துவீர்கள், மகிமை செலுத்துவீர்கள். நம்முடைய குடும்பங்களை நடத்தினவருக்கு மகிமை செலுத்துவீர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார், கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். கழுகு தன்னுடைய குஞ்சுகளை ஆமென் அவருடைய செட்டைகளின் மேல சுமந்து கொண்டு செல்வது போல கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்தாரு. எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்க முடியும்? உங்கள் சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை செலுத்துங்கள். சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய அன்பை உணர்றவங்களால சும்மா நிக்க முடியாது, கர்த்தருடைய அன்பை உணர்றவங்களால சும்மா வேடிக்கை பார்க்க முடியாது, இந்த நேரத்தை சும்மா கடத்த முடியாது. ஆமென். முந்தி நம்மேல் அன்பு வைத்தவர், நாம் அவரிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு முந்தி அவர் நம்மேல் அன்பு வைத்து தன்னுடைய ஜீவனையே தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் இருதயத்திலிருந்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீரங்களுக்காய் செய்த நன்மைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுக்குரல் கேட்டீரையா. எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும்? துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுக்குரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தா. கைகளை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோம். குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா. பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, பெரியவனா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நான் நம்பும் கேடகம், நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் நீர்தான், நீர்தான். தூயவரே, தூயவர், தூயவர், துதிக்கு பாத்திரர்,
தூயவர் தூயவரே, துதிக்கும் பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே. ஆறுதல் நீர்தானையா, ஆறுதல் நீர்தானையா. தூயவரே, தூயவர் எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கை எரிய செய்தி, இரவை பகலாக்கினே. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? எனது விளக்கை எரிய செய்தி, இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து எப்போதும் என் ஜீவன் எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டு என் ஜீவன். கைகளை உயர்த்தி சேர்ந்து பாடுவோம். எரிந்து கொண்டே, எரிந்து கொண்டே எப்போதுமே, எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் எரிந்து கொண்டே இருப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை. உணர்ந்து சொல்லுவோம், என் ஜீவன், என் சுவாசம், என் சுவாசம் உம்மையே, உம்மையே ஆராதிப்பேன். இயேசுவை நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கணும். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி வாய்களை திறந்து சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சர்வ வல்லமை உள்ளவர், பெரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பெரியவர், பரிசுத்தர். நாங்களுமே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தினாரே. 2 கரங்களை உயர்த்தி நம்முடைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். 2 கரங்களை உயர்த்தி, என் குடும்பத்தை கர்த்தர் தான் நடத்தினார், என் பிள்ளைகளை கர்த்தர் போஷித்தார் என்கிற நன்றி உள்ளவர்கள் 2 கைகளை உயர்த்தி சபை நடுவில் இயேசுவை மகிமைப்படுத்தும்படி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படியாய் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் விசுவாச குடும்பங்களை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. விபத்துகள், நாசமோசங்கள் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயற்கைகளினால் எந்த அழிவுகளும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவே, உம்முடைய நாம மகிமைக்கென்று ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், வாலிபர்களை, வயதானவர்களை எல்லாரும் கர்த்தர் பாதுகாத்து, வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமென். இஸ்ரவேல் ஈரான்ல பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதனால பல அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சமாதானத்தை தரும்படியாய் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும். இஸ்ரவேலின் எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் பைபிள் சொல்லுது. 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, உலக நாடுகளுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகட்டும். எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க, எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க. உலக நாடுகளை பாதிப்புக்குள்ளாக மாற்றி கொண்டிருக்கிறது. அது பொருளாதாரத்திலும் 3ஆம் உலக போருக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. யுத்தத்தின் சத்தங்கள்
எல்லா இடங்களிலும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் ஒரு சமாதானத்தை தாங்கன்னு சொல்லுங்க பார்க்குற எல்லாரும் வாய் திறந்து. உலக நாடுகளுக்குள்ள சமாதானத்தை தாங்க. வெளிநாடுகளில் இருக்கிற எங்கள் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. எங்கள் இந்திய தேசம் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கோடான கோடி ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தரை அறியாமல், அறிந்தும் அறியாமலும் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையை சுற்றிலும் இருக்கிற கிராமங்களில் இருக்கிறவர்கள் மனம் திரும்பும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் வருகிற ஜனங்களுடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜெபிக்கும்படியா நம்ம எல்லாரும் முழந்தால் படியிடும். இது நம்முடைய ஜெப நேரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரோடு நாம் ஜெபிக்கிற நேரம், கர்த்தரோடு பேசுகிற நேரம். எல்லாரும் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் எந்தெந்த தேவைகள் மத்தியில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்குவார். கர்த்தர் நமக்காய் இறங்குவார். ஆமென். எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தப்படுகிறீர்கள்? இது உங்களுடைய ஜெப நேரம். இந்த நேரத்தை யாரும் அசட்டை பண்ணவோ வீணடிக்கவோ கூடாது. கர்த்தர் இடைபடுகிற நேரம். உங்கள் கண்ணீர்கள் மாறுகிற நேரம். உங்கள் கவலைகளை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். உங்கள் தேவைகளை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். கர்த்தர் இயேசுவை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிற நேரம். ஒரு மனுஷங்கிட்ட உங்கள் தேவையை சொல்லும்போது அந்த மனுஷனால் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாது. உங்களுக்காக பரிதாபப்படுவாங்க. இவ்வளோ தேவை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ ஜெபிக்கிறவர் யார் தெரியுமா? சகலத்தையும் படைத்தவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் இயேசு உங்கள் அருகாமையில் இருக்கிறார். வாய் திறந்து ஜெபம் பண்ணலாமா? சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும், வெளியில் இருக்கிறவங்க எல்லாரும், சரீர பலவீனத்தோடு வந்திருக்கிறவங்க, உங்கள் பலவீனம் மாற ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். வாய்களை திறந்து ஜெபம் பண்ணணும். கர்த்தர் உங்கள் அருகாமையில் இருக்கிற வாலிப தம்பி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணு. வாலிப தங்கச்சி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. இயேசு இடத்துல ஜெபம் பண்ணுங்க. உங்க எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. தேவ சித்தம் நடக்கும்படியா ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா சமாதானத்தை இயேசு தான் தர முடியும். நீ ஒருவேளை இந்த சமாதானத்திற்காக எவ்வளவு முயற்சி எடுக்கலாம், இந்த அங்கலாய்த்து கொண்டு வந்திருக்கலாம். உனக்கு குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தர, ஒரு இளைப்பாறுதலை தர இயேசுவால மாத்திரம்தான் முடியும். ஆமென். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் மாற, கண்ணீர்கள் துடைக்கப்பட, கவலைகள் மாற ஜெபம் பண்ணுங்க. யார் இந்த ஜெப நேரத்தை அசட்டை பண்ணக்கூடாது. பிள்ளைகள் ஜெபம் பண்ணணும். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. உங்க பெற்றோருக்காக, உங்களுடைய படிப்புக்காக, உங்கள் தேவைகளுக்காக சிறு வயதிலே ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷம் நல்ல கைகளை தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரேன்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். கூப்பிடுகிற யாவருக்கும் செவி கொடுக்கிற தேவன் ஒருவர் இயேசு. கூப்பிடுகிற யாவருக்கும் செவி கொடுக்கிற தேவன். அவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல, முகத்தாட்சணியம் செய்கிறவர் அல்ல. இருதயத்தில் இருந்து உண்மையாய் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் தருவார். உங்க குடும்பத்தில் அதை பார்ப்பீங்க. உங்க தனிப்பட்ட வாழ்வில் அதை பார்ப்பீங்க. ஆமென். உங்கள் வேலை காரியத்தில், தொழில் காரியத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணும்படியாய் இந்த இடத்துல வந்திருக்கிறார். எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான், தேடுகிறவன் கண்டடைவான், தேடுகிறவன் கண்டடைவான். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த இடத்துல கேட்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதிலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, உயர்வுகளை கொடுங்க. கடன் பாரங்கள் விலகட்டும், சரீர பலவீனங்கள் விலகட்டும், குடும்பங்களிலே சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். இயேசுவே குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிறவர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய திருமண தடைகள் விலகட்டும். கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தொழில்களில் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. வேலைகளில் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தரித்திரங்கள் மாறட்டும், பற்றாக்குறைகள் மாறட்டும், ஒவ்வொரு சரீரங்களிலும் பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால வியாதியின் கூறுகள் விலக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சரீரங்களிலும் புதிய பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் இறங்குங்க ஆண்டவரே. இந்த இடத்துல எந்தெந்த காரியங்களுக்காக நம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, கண்ணீர் வடிக்கிறார்களோ, அந்த கண்ணீருக்கு பதில் உண்டாகட்டும்.
களிப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே, களிப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே. இவர்களை கலக்குகிற, இவர்களை கலங்க பண்ணுகிற, இவருடைய மனதை கலங்க பண்ணுகிற, குழப்புகிற சத்துரு வெட்கமடையத்தக்கதாய் என் ஜனத்தின் மேல கர்த்தர் இறங்குங்க. உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மகிழ பண்ணுங்க ஆண்டவரே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? Thank you Jesus. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, சொல்லுங்க ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியா ஏசையா. பாடுவோம். ஏசையா, ஏசையா, ஏசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். எல்லாரும் பாடுவோம். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன். உம் சீடனாயிருப்பேன், நானும் சீடன். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்கள். உம்மை பிரிந்து, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தை பொறுப்படுங்க. உம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றட்டும். கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பேசும், செயல்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். யோவான் 15வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். யோவான் 15வது அதிகாரம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். கர்த்தர் ஒரு தேவனுடைய பிள்ளை இடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம், விசுவாசி இடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கனி. ஆண்டவர் நம்மிடத்தில் வேற எதையும் எதிர்பார்க்கல, கனியை எதிர்பார்க்கிறார். ஆவியின் கனியை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தேடுறார். இன்றைக்காவது கனி வந்திருக்கா, இன்றைக்காவது கனி கொடுப்பானா அப்படின்னு தேடுறார். தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கசப்பான பழங்களை கொடுத்தாங்களாம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு கசப்பான பழங்களை கொடுக்குறாங்க. சில மரங்கள்ல கனியே இல்லை, ஆவியின் கனியே இல்லை. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணின ரட்சித்த நோக்கத்தை நீ நிறைவேற்றியா, இல்ல உலகத்துக்கு கனி கொடுத்து கொண்டிருக்கிறாயா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கனியை எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கா நம்மிடத்தில் என்கிறத சோதித்து பார்க்க வேண்டும். நல்ல கனி கொடாத மரங்கள் வெட்டப்படும், அது அக்கினியிலே போடப்படும், தீக்கிரையாக்கப்படும் என்று நம்ம தியானிச்சோம். கனி கொடுக்கலன்னா நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமில்லாமல் போய்விடுகிறது. ஆமென். கனி கொடுக்காம எவ்வளவுதான் ஊழியம் செஞ்சாலும், கனி கொடுக்காம எவ்வளவுதான் ஆராதனைக்கு வந்தாலும், ஜபத்துக்கு வந்தாலும்,
ஆண்டவர் சொல்லுவார், உங்களை நான் அறியேன். அதை நான் உங்களுக்கு தெளிவாய் விளக்கப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தேன். உங்க நாமத்தில் நான் பிசாசை துரத்தினேன், அற்புதம் செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன். ஆண்டவர் சொல்ல, ஒன்னு எனக்கு தெரியாது. நல்ல மரம் எதனால் அறியப்படும்? நல்ல கனியினால் அறியப்படும். மரம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, பச்சை பசேலன் இருக்கு. மரம் சொல்லும், நான் இவ்வளவு பேருக்கு நிழல் கொடுக்கிறேன், காற்று கொடுக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறார், நான் உன்னை நாட்டின நோக்கத்தை நீ செஞ்சியா கேட்கிறார். நாம சொல்றதுக்கு நிறைய இருக்கலாம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், அப்படி இருந்தோம், இப்படி. கர்த்தர் கேட்கிறது, எதிர்பார்க்கிறது கனியை கேட்கிறார், கனியை எதிர்பார்க்கிறார். ஆமே, பல காரியங்களை நான் உங்களுக்கு போதித்தேன். ஆவியானவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை எதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது? உலகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா? ஆவியானவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய வேர் ஆவியானவரோடு இருந்தா ஆவியானவருக்குள்ள இருக்கிற எசன்ஸ் நமக்குள்ள வரும். உலகத்துல ரூட் உலகத்துல இருந்துச்சுன்னா உலகத்துல இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் தான் நமக்கு வரும். பாவமும் இச்சையும் மாம்சத்தின் கனியை தான் நம்ம கொடுக்க முடியும். ஆவியின் கனியை கொடுக்கணும்னா ஆவியானவரோடு நம்ம இணைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொன்னேன். நதியோரம் நாட்டப்பட்ட மரங்களா இருக்கணும். அந்த மரத்துடைய வேர் எங்க இருக்கும் தெரியுமா? தண்ணிக்குள்ள இருக்கும். ஒரு மரம் எப்படி கனி கொடுக்க முடியும்னா அந்த வேரிலிருந்து அது உறிஞ்சப்படுகிற வேர் மூலமாய் உள்ள வருகிற சத்திலிருந்து தான் அந்த மரத்தின் கனி வெளிப்படுது. நல்ல மரங்களுக்கு நல்ல உரம் போட்டா நல்ல கனி கொடுக்கும். அதுபோல ஆவியானவரோடு நம்ம ரூட் இருக்கணும். சிலருக்கு ரூட் அண்டர் கிரவுண்டில், ரூட் எப்பவுமே அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? ரூட்டுன்னா வேர். வேர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, சொல்லுங்க பிரதர். நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? மரத்துடைய வேர் எங்க இருக்கும்? மண்ணுக்கு அடியில் இருக்கும். அது எங்க போகுது எங்க வருதுன்னு யாராவது பார்க்க முடியுமா? சொல்லுங்க. சில நேரத்தில் எம்டி லேண்டை நம்ம தோண்டினாலே சில வேர்கள் அங்க வரும். எங்கடா இங்க மரமே இல்லைன்னு பார்த்தா ஏதோ தூரத்தில் இருக்கிற மரத்துடைய வேர் இந்த எம்டி லேண்டுக்குள்ள வரும். அண்டர் கிரவுண்ட்ல வேர் எங்க போகுதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ரூட் எங்க போகுதோ அங்கிருந்து தான் சத்து அந்த மரத்துல கனி கொடுக்கும். கிறிஸ்தவனுடைய அந்தரங்க வாழ்க்கைய மனுஷனால புரிந்து கொள்ள முடியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும். அண்டர் கிரவுண்ட்ல என்ன செய்கிறோம்? மற்றவர்கள் பார்க்காத நிலையில நம்முடைய தொடர்பு யாரோடு இருக்கிறது? நான் பேசுறது புரியுதா? மண்ணுக்கு கீழே வேற யாராலையும் பார்க்க முடியாதது போல நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை மனிதர்களால பார்க்க முடியாது. கர்த்தர் பார்க்கிறார். நம்ம ரூட் எங்க இருக்கோ அங்கிருந்து வருகிற இன்ஃப்ளூயன்ஸ் தான் கனியா வெளியே வருது. அது மாம்சத்தின் கனியா இருந்தாலும் ஆவியின் கனியா இருந்தாலும் ரூட் தெளிவா ஆவியானவரோடு இணைக்கப்பட்டிருந்தா ஆவியின் கனி நிச்சயமா வரும். நான் உங்களுக்கு சொன்னேன், எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். ரூட் எங்க இருக்கு? உலகத்தால நானும் நீங்களும் நடத்தப்பட்டா உலகத்தின் புத்திரர்கள். தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் சாட்சி கொடுக்க முடியாது. இந்த சாட்சி ஆவியானவர் கொடுக்கிற சாட்சி தான் பரலோகத்தில் செல்லுபடி ஆகும். ஆமா, இவரை எனக்கு இத்தனை வருஷமா தெரியும், இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வராங்க, இத்தனை வருஷம் விசுவாசி அப்படின்னு பாஸ்டர் சபை மெம்பர்ஷிப் வேணும்னா கொடுக்கலாம். கேரக்டர் குட் அப்படின்னு பாஸ்டர் சொல்லலாம். ஆவியானவர் உண்மையை சொல்லுவார், உள்ளத்தின் ஆழத்தை அறிகிறவர். பாஸ்டருக்கு சில அண்டர் கிரவுண்ட் எல்லாம் தெரியாது, மேல பார்க்கிற மனுஷனுக்கு தெரியும். ஆனா கர்த்தர் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவன் பைபிள் சொல்லுது. என்னத ஆழங்களை அறிந்திருக்கிறவர். அப்போ நம்முடைய கனெக்ஷன் எங்க இருக்கு பிரதர்? நம்முடைய தொடர்பு எங்க இருக்கு? நாம் அதை கொஞ்சம் செக் பண்ணணும். தேவையில்லாத கனெக்ஷன் என்ன பண்ணணும்னா கட் பண்ணணும். ரூட்டை கட் பண்ணலைன்னா
திரும்ப திரும்ப அந்த இதுதான் வரும். நாம ஆரம்பத்திலே பார்த்து கட் பண்ணலன்னா பைபிள் சொல்லுது கோடரி வேருக்கு பக்கத்துல அவரு கட் பண்ணிட்டாருன்னா வாய்ப்பே இல்லை, அக்கினி தான் அடுத்தது. ஒரு வருஷம் இருக்கட்டும், பொறுத்து பார்க்கிறார். இன்னொரு வருஷம் இருக்கட்டும், நான் எரு போடுறேன், கொஞ்சம் கொத்துறேன். அடுத்த வருஷம் கனி கொடுக்கலன்னா வெட்டி போடலாம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோ, கர்த்தரின் சித்தமே செய்திடுவோ, பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ். அவருடைய வேளை நமக்கு தெரியாது. சிலருக்கு ஒரு வருஷம் டைம் கொடுப்பார், சிலருக்கு ஒரு மாதம் டைம் கொடுப்பார். யூதாஸ் அந்த டைமை மிஸ் பண்ணிட்டான், அவருடைய கிருபை நாட்களை மிஸ் பண்ணிட்டான். அந்த வேரை வெட்டி அக்னியில தான் போட்டாங்க. கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, வாலிப தம்பி தங்கச்சி பெரியவர் எந்த வயது தரப்பினவராக இருந்தாலும் சரி, நாம் கனி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரோடு விளையாடக்கூடாது. மனுஷனை ஏமாத்தலாம், நாளைக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணலாம், சொல்லலாம். கர்த்தர் உனக்காய் எனக்காய் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். அதை தாண்டி நம்ம என்ன நினைச்சாலும் போக முடியாது. அந்த நேரத்துக்குள்ள கிருபையின் வாசல் அடைபடும் முன் நம்முடைய வேற சரிப்படுத்திடணும், நம்முடைய ரூட்டை சரிப்படுத்திடணும், கர்த்தருக்காய் கனி கொடுக்கணும். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க சொன்னேன், ஆவியானவரோடு நம்ம கனெக்ட் பண்ணப்பட்டிருந்தா கனி கொடுக்க முடியும். இன்றைக்கு 2 காரியங்களை தொடர்ந்து உங்களுக்காய் நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுவாராக. யோவான் 15வது அதிகாரம் 2-3 வசனங்களை ஒருவர் வாசிக்க கேட்போம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். அதிக கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை கர்த்தர் என்ன பண்றாரா, சுத்தம் பண்றாரா. நீங்களும் நானும் ஆவியானவரோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருந்தா கனி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். பைபிள் சொல்லுது அது தப்பாம கனி கொடுக்கும். அதன் கனி கெடவும் செய்யாது, அந்த கனி உதிர்ந்தும் போகாது, கொடுத்து கொண்டே இருக்கும். ஆவியானவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற செடி, அந்த மரம். அப்படி கனி கொடுக்கிற கொடிய இன்னும் அதிக கனி கொடுக்கும்படி கர்த்தர் என்ன பண்றாருன்னா சுத்தம் பண்ணுகிறார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, சுத்தம் பண்ணுகிறார். எல்லாரும் தட்டி சொல்லுங்களேன், வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சுத்தம் பண்றார். ஆமென். கொடியை எப்படி சுத்தம் பண்ணுவாங்க? இந்த திராட்சை கொடிகளை நீங்க பார்த்தவங்களுக்கு தெரியும். அது ஒரு முறை கனி கொடுத்துருச்சுன்னா அந்த கொடிகள் இலைகளை எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கட் பண்ணி விடுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? வெட்டி விடுவாங்க. அப்படிதான் சுத்தம் பண்ணுவாங்க. சில பூச்செடிகள் கூட நம்ம பார்த்துருப்போம். அது பூ நல்லா போனதுக்கு பிறகு அந்த அந்த காம்பை என்ன பண்ணுவாங்க? வெட்டி விடுவாங்க. சுத்தம் பண்ணுனாதான் அது இன்னும் பூக்கும். அதே போலதான் திராட்சை கொடியையும் வெட்டி சுத்தம் பண்ணுனாதான் இன்னும் கனி கொடுக்கும். கர்த்தர் சொல்றாரு, ஒரு கொடி கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டுன்னா அது இன்னும் கனி கொடுக்கும்படி நான் அதை என்ன பண்றேன்? சுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் அவர் சுத்தம் பண்றாராம்? அவருடைய உபதேசத்தினால சுத்தம் பண்றாராம். சில நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தைகளை, உபதேசத்தை கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் சுத்தம் பண்ணும்போது வெட்டுறாரு. சில காரியங்களை சொல்லும் போது குத்துது, ஐயோ வலிக்குது. உபதேசத்தை கேட்கும் போது வலிக்குது. ஏன் அப்படி வலிக்குது அப்படின்னா, ஆண்டவர் ஒன்ன சுத்தப்படுத்த விரும்புகிறார். நீ இன்னும் கனி கொடுக்கும்படி ஆண்டவர் உன்னை சுத்தம் பண்ணுகிறார். ஆமீன் சொல்லுங்கள். என்னுடைய உபதேசத்தினால் நீங்கள் சுத்தமாவீர்கள். உபதேசம், அப்போஸ்தலருடைய உபதேசம், சபை உபதேசம். பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் நம்மளை
குத்தி பேசுற மாதிரியே பேசுறார். நான் நேத்தைக்கு செஞ்சது இவருக்கு எப்படி தெரியும்? நான் 2 வாரத்துக்கு முன்னால செஞ்சது எனக்கு இவருக்கு எப்படி தெரியும்? அண்டர் கிரவுண்டில் என் வேற அங்க போனதை இவர் எப்ப பார்த்தாரு? நான் பார்க்கல. ஆவியானவர் சொல்றார், குத்துது சிலருக்கு. காரணம், நீ கனி கொடுக்கணும். நீ கர்த்தருக்காய் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உன்னை சுத்தம் பண்ணும்படி அவர் உபதேசம் பண்ணுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரு பிரசங்கம் முடிஞ்ச உடனே அங்கிருந்தவர்கள், பைபிள் சொல்லுது, தங்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய். சில மெசேஜ் எல்லாம் நமக்கு குத்தலைன்னா தான் பிரச்சனை. குத்துதான் நல்லதுன்னு அர்த்தம். குத்துதான் நீ இன்னும் கனி கொடுக்க கர்த்தரை விரும்புறார்னு அர்த்தம். உன்னை கர்த்தர் நேசிக்கிறார்னு அர்த்தம். தன்னுடைய சொந்த பிள்ளைகளை தான் நம்ம கண்டித்து என்ன பண்ணுவோம்? வளர்ப்போம். மற்றவங்க பிள்ளைங்களை கண்டிக்க முடியுமா? முடியாது. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை சில நேரத்தில் பைபிள் சொல்லுது, ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். சொல்றார், நீ போறது தப்பு, நீ செய்யறது சரியில்லை. பிள்ளைங்களுக்கெல்லாம் சில பிள்ளைங்களை அங்க பார்க்காத இங்க பார்க்காத, அப்படி செய்யாத, கண்ட்ரோல்ல இருக்கிறதே பிடிக்காது பாருங்க. ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன இப்படி நோய் நோய் நோயின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? பிடிக்காது. பெற்றோர் ஏன் அப்படி சொல்றாங்க? பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. ஆமாவா இல்லையா? கர்த்தர் ஏன் இப்படி பேசுறாரு? நீ அவருடைய பிள்ளை, நீ நல்லா இருக்கணும்னு பேசுறாரு. நீ அவருக்காய் கனி கொடுக்கணும்னு பேசுறாரு. சபை கனி கொடுக்கணும்னு பேசுறாரு. நீ வாலாகாம தலையாவ, கீழாகாம மேலாவ, இப்படியே உருட்டிட்டு போனா எல்லாருக்கும் சூப்பரா இருக்கு. சில நேரத்தில் சில புண்கள் ஆறணும்னா அதுக்கு உள்ள இருக்க சீழ் புதுக்கப்படணும். சீழ் புதுக்கப்படும் போது கொஞ்சம் வலிக்கும். நான் சொல்ற விளங்குதா? அந்த புண்ணை சுத்தம் பண்ணும் போது கொஞ்சம் வலிக்கும். சில மருந்துகள் உட்கொண்டா சில வியாதிகள் மாறிடும். ஆனா சிலது அறுவை சிகிச்சை பண்ணுனாதான் சரியாகும். சில நேரத்தில் கர்த்தர் மேலோட்டமா பேசுவார். சில நேரத்தில் உன் இருதயத்தின் ஆழத்தை பார்த்து உள்ள இருக்கிற அந்த கரையை மாற்றும் போது, பேசும்போது அந்த வலி இருக்கே, சில நேரத்தில் அப்படியே இருக்கும். நீ விட்டு கொடுத்தா, ஒப்பு கொடுத்தா, நீ சுத்தமாவாய், நீ கனி கொடுப்பாய். ஹல்லேலூயா. தேசத்தை பலனால் நிரப்புவீர்கள். கண்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, பெரும்பாலானோருக்கு வலி தாங்க முடியாது. கொஞ்சம் வலியும் வேண்டாம், பிரச்சனை தான் அப்படின்னா சீல் உள்ள இருந்துகிட்டே இருக்கும். மேல் பூசினா நல்லா பிடிக்கும். பைபிள் சொல்லுது, என் ஜனங்களுடைய காயத்தை ஆற்ற எல்லாரும் மேல் பூசுறாங்க. இல்ல, சீல் புதுக்கப்படணும். வலிச்சாலும் பரவாயில்ல. ஆமென். சரியாகணும், பிரச்சனை சரியாகணும். ஆமாவே இல்லையங்க? டெய்லி மருத்துவமனைக்கு போயிட்டு மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து போதுமா? வியாதி குணப்படணுமா வேண்டாமா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க. சபைக்கு போறோம் வாரோம், பிரச்சனை சரியாகல, கனி கொடுக்க முடியல. சில நேரத்தில் கர்த்தர் கட் பண்றார். சில நேரத்தில் கர்த்தர் சுத்தம் பண்ணும்போது சில நேரத்தில் நமக்கு வலிக்குது, குத்துது. பைபிள் சொல்லுது, 119வது சங்கீதத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லு, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை. வசனம் சுத்தம் செய்கிறது, கனி கொடுக்கும்படி சுத்தம் செய்கிறது. வாலிப நாட்களில் நீ கனி கொடுக்கும்படி கர்த்தர் உன்னை சுத்தம் பண்ணுகிறார். உன்னுடைய எந்த வயதாக இருந்தாலும் நானும் நீங்களும் சுத்தமாகணும்னா கர்த்தருடைய வசனத்தின்படி நம்மை காத்து கொள்ளுவதனால், வார்த்தையின்படி காத்து கொள்ளுவதனால், உபதேசத்தின்படி காத்து கொள்ளுவதனால். இந்த வசனத்தை குறித்து பைபிள் சொல்லுது, இருபுறமும் கருக்குள்ள. சில நேரத்தில் பேசப்படும் போது குத்துது. எபிரேயர் 4:12 அந்த வார்த்தை இருக்கிறது பாருங்கள். தேவனுடைய வார்த்தையானது. எல்லாரும் எடுங்க எபிரேயர் 4:12. பைபிள் கொண்டு வாங்க, கூட ஒரு டைரி வச்சுக்கோங்க, குறிப்பு எடுங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதுங்க. அந்த வாரம் முழுவதும் தியானிங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? எபிரேயர் 4:12 எல்லாரும் சேர்ந்து படிப்போம். தேவனுடைய வார்த்தையானது
ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. வசனத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. எந்த பட்டயத்திலும் கூர்மையானது இந்த கர்த்தருடைய பட்டயம், வேத வசனம். இதை வச்சுதான் கர்த்தர் நம்மளை சுத்தம் பண்றார். வார்த்தையை வச்சுதான் கர்த்தர் சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுப்பதற்காக இந்த வசனத்தை பேசும்போது சில நேரம் குத்தப்படுதா, நல்லதுன்னு சொல்லுங்க, அதை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லுங்க. கர்த்தர் என்னை சுத்தப்படுத்துறதற்கு இந்த வார்த்தையை பேசுறாருன்னு சொல்லுங்க. சில நேரத்தில் ஆண்டவர் பேசும்போது அப்படியே ரூட்டை மாத்தி விடுறது. எப்படி தெரியுமா? இது கண்டிப்பா அவனுக்காகத்தான் இருக்கும், இவளுக்காகத்தான் இருக்கும், அந்த குடும்பத்துக்காகத்தான் இருக்கும், இந்த குடும்பத்துக்காகத்தான் இருக்கும். ஆண்டுடைய வார்த்தை வரும்போது அந்த வார்த்தைக்கு முன்னால நம்மளை வச்சு பார்க்கணும். இது எனக்காய் சொல்லப்படுகிற வார்த்தை என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் மனம் திரும்ப என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி சொல்லுது பாருங்க. ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ. ஹலோ, நீங்க சில நேரத்தில் இந்த இதுக்கெல்லாம் போயிருப்பீங்கல்ல, இந்த இறைச்சி கடைக்கெல்லாம் போயிருப்பீங்க. யாரெல்லாம் போனீங்கன்னு கேட்டால் பாதி பேர் கை தூக்க மாட்டீங்க. மீன் கடைக்கு மீன் வெட்டுவாங்கல்ல, அதை வெட்டும்போது பார்த்தீங்கன்னா, இறைச்சி வெட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட் எல்லாம் தனியாக என்ன பண்ணுவாங்க? எப்படி வெட்டி தானே போடுவாங்க. ஆமாம், தேவையில்லாததெல்லாம் வெட்டி போட்டு தேவையானதை வைப்பாங்க. பைபிள் சொல்லுது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சிடும் வசனம். உன் வாழ்க்கையில் தேவையில்லாத காரியத்தெல்லாம் வெட்டிடும். அதுக்கு ஒப்பு கொடுத்தா நீ கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவர் சுத்தம் பண்ண உன்னை ஒப்பு கொடுத்தா, வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தா, ஆண்டவர் உன்னை கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்கள். எந்த பட்டயத்திலும் கருக்கானதா இருக்கு. அடிக்கடி சொல்லுவேன், எந்த ஆயுதத்தையும் கண்டு பயப்படாதவன் கர்த்தருடைய வசனத்தை கண்டு நடுங்குவான். சுவிசேஷ வசனத்திற்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது, கூர்மை இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை பத்தி இவருக்கு எப்படி தெரியும், என்னை பத்தி இந்த மனுஷனுக்கு எப்படி தெரியும், இந்த மனுஷனுக்கு அந்த மனுஷனுக்கு இல்லை, கர்த்தருக்கு உன்னை பத்தி தெரியும். அதான் உன்னை பத்தி பேசுறார், உன் வாழ்க்கையை பத்தி பேசுறார். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். அப்போ முதலாவது அவருடைய உபதேசம், வார்த்தை நம்மை சுத்தப்படுத்துகிறது. சரி, அடுத்து இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 4வது வசனம் 5வது வசனம் ஒரு வாசிக்க கேட்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அதுபோல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவளிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், வசனத்திற்கு உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்தா அந்த வார்த்தை நம்மளை சுத்தம் பண்ணுது. 2வது நிலைத்திருந்தால், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிலைத்திருங்கள். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்கள், வார்த்தையில் நிலைத்திருங்கள். ஆமென். அப்படின்னா என்னன்னா, சபையில் வசனம் போதிக்கப்படும் போது குத்துது, ஓகே. மனம் திரும்ப ஒப்பு கொடுக்குறோம், ஓகே. எவ்வளவு நாள் நிலைத்திருக்குது அந்த ஒப்பு கொடுக்கிறது? ஹலோ, திங்கள் செவ்வாய் புதன் மேலே போகிற அந்த நீடில் திரும்ப என்ன பண்ணுறது? மேலே போகாமல் டொயங்கனி கீழே வந்துடுது. எப்போ? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது திரும்பவும் மறுபடியும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி இல்லை. உங்களுடைய அர்ப்பணிப்பில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும், வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள்.
சில நம்ம சொல்றோம்ல, ஆண்டவரே 2 நாள் நல்லா இருக்க முடியுது, 3ஆவது நாள் முடிஞ்சிருது. காரணம் என்னன்னா, நிலைத்திருக்கிற வாழ்க்கை இல்லை. மரம் நல்ல கனி கொடுக்கணும்னா ஒரு இடத்துல நிக்கணும், நிலைத்திருக்கணும். அதை பிடுங்கி இன்னொரு இடத்துல நட்டுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் இந்த இடம், இன்னொரு நாள் அந்த இடம். நிலைத்திருக்கிற மரம் கனி கொடுக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிலைத்திருக்கிற மரம். நிலைத்திருக்கிற மரம். நீங்க நிலைச்சிருக்கிறீங்களா? வசனத்துல நிலைத்திருங்கள், வார்த்தையில் நிலைத்திருங்கள், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்கள். பைபிள் சொல்லுது, ஆண்டவருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்குள் நிலைத்திருந்தால், நீங்கள் அவருக்குள் நிலைத்திருந்தால், எப்படி திராட்சை செடியில் கொடி பின்னி பிணைந்திருக்குமோ அதுபோல நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 2வது அதிகாரத்தில் சில வசனங்களை வாசித்து நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். 1 யோவான் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் எங்க இருக்கு? எடுத்தீங்களா? 2வது அதிகாரம் எடுத்தீங்களா? 24வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டதும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது வசனங்கள், கேள்விப்பட்ட வசனங்களில் நீங்கள் நிலைத்திருந்தால், பைபிள் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களில் நிலைத்திருப்பார், பிதா உங்களில் நிலைத்திருப்பார். அப்போதான் கனி கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமா, வசனத்துல நிலைத்திருக்கணும், வார்த்தையில நிலைத்திருக்கணும், ஆண்டவர் சொல்லுகிற உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் ஆதி திருச்சபை நிலைத்திருந்தது. நிலைத்திருக்கிறவர்கள் கனி கொடுப்பார்கள். நீங்க அந்த முழு அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் மாற்றணும்னா நீங்க வார்த்தையில நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி யோவான் பேசுறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவர்களை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அதுக்கு முந்தின வசனம் 25வது வசனம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா நாம கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கணும், நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாறணும். ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார், இந்த பூமியில நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப, அதெல்லாம் நிறைவேறிச்சு, ஸ்தோத்திரம். அதல்ல, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் சொல்லுகிற பெரிய வாக்கு தத்தம். இந்த பூமியில உலக காரியத்தில் இருக்கிற வாக்கு தத்தம் எல்லாம் நிறைவேறிடுச்சு. இப்ப சொன்ன இந்த வாக்கு தத்தம் நிறைவேறலைன்னா நாம கிறிஸ்தவர்களா வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிரயோஜனமே. இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் கனி கொடுக்கும் போதுதான் இந்த நித்திய ஜீவனின் வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது. நிலைத்திருக்கும் போதுதான் நாம் கனி கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்கள். அடுத்த வசனம் சொல்லுது, 1 யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற, சகல சத்தியத்திற்குள்ளாக நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம். அந்த அபிஷேகம் நம்ம என்ன பண்ணுதுன்னா சகல சத்தியத்துக்குள்ள நடத்துது. அதுல நிலைத்திருக்கணும், அந்த அபிஷேகத்துல நிலைத்திருக்கணும். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது எப்படி இருக்கு தெரியுமா? சத்தியமா இருக்கிறது. லேலுயா சொல்லுங்க. சத்தியமா இருக்கிறது, அது பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் சொல்லுங்க நிலைத்திருப்பீர்களாக. வசனம் போதிக்கிறபடியே ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணுங்க? நிலைத்திருங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாரு, அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அது போல அப்படி இல்ல. வசனம் சொல்லுகிறது போல நீங்களும் நானும் நினைத்திருக்கணும். அவங்களுக்கு சொல்ற விளங்குதா? கடைசி காலத்துல
பைபிளை மூடி வச்சுட்டு வேற மாதிரி எல்லாம் போதிக்கிற ஆட்கள் ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், அவர் அப்படி இருக்கிறார். பைபிள் உங்களுக்கு என்ன போதிக்குது அதுல நிலைத்திருங்கள். வசனம் என்ன போதிக்குது? வசனம் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்காது. கலாச்சாரங்கள் மாறலாம், நாட்கள் மாறலாம். முன்னாடி இருந்தவங்க போல இப்ப இல்லை. சில பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க, உங்க காலத்தில் இருந்தது போல இங்க இப்ப இல்லை. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா புது புது ஆராதனைகள் வந்துருச்சு, புது விதமான ஆராதனைகள், புது விதமான உபதேசம். பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறவே மாட்டார். இதே வசனம் தான் நீங்க உலகத்துல எங்க போனாலும் போதிக்கணும். பைபிளுக்கு ஒரே ஒரு கல்ச்சர் தான் இருக்கு, ஒரே ஒரு கலாச்சாரம் தான். நீங்களும் நான் இந்த உலகத்தில் இருக்கிற கலாச்சாரத்தில் வாழ அல்ல, இந்த பைபிள் கல்ச்சர்ல வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீர்கள்? உலகத்துல நடக்காததா பிரதர் எங்க வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லாதீங்க. நீ உலகத்துல எப்படி வேணாலும் நடக்கலாம், பைபிள்ல இந்த வசனத்துல நிலைத்திருந்தால் தான் நாம் கனி கொடுக்க முடியும். பிள்ளைகளுடைய காரியத்துல, எதிர்கால காரியத்தில் பைபிள் என்ன போதிக்கிறது? பிள்ளையுடைய திருமண காரியத்தில் பைபிள் என்ன போதிக்குது? செவி கொடுங்கள், இடம் கொடுங்கள், நிலைத்திருங்கள். வாலிப தம்பிமார், வாலிப தங்கச்சிமார், உலகத்துல இதெல்லாம் செய்யலையா? அவன் செய்யலையா? இவன் செய்யலையா? அவன் ஒரு நாள் ஒப்புரவாகி ஆண்டவரிடத்துல அவன் போயிருவான். நீ அவனையே பார்த்துட்டு கடைசியில் எங்க இருப்ப தெரியுமா? நித்திய ஜீவனை இழந்துருவ. உன்னால கனி கொடுக்க முடியாம இருக்கும். இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையில் வாழு. வார்த்தையில் நிலைத்திரு, வசனத்தில் நிலைத்திரு. பைபிள் என்ன சொல்லுது? என்னை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? நான் எப்படி வாழணும்னு பைபிள் போதிக்குது. அதுல நிலைத்திரு, நீ கனி கொடுப்பாய். கர்த்தர் உம்மேல் பிரியமா இருப்பார். ஹல்லேலூயா, ஆமென். வசனம் உங்களுக்கு எப்படி போதிச்சதோ அப்படி அதுல நிலைத்திருங்கள். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். கர்த்தருடைய நாள் என்று பைபிள் சொல்லுது. அந்த நாளில் அவரை தரிசிக்கிற எந்த ஒரு மனிதனும், நான் சொல்றேன், உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும், அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றானோ ஏற்றுக்கொள்ளலையோ, இயேசுவை விசுவாசிக்கிறானோ விசுவாசிக்கலையோ, உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் ஒரு நாள் ஃபேஸ் டு ஃபேஸ் இயேசுவை சந்தித்தே ஆகணும். இயேசு அவன் பார்த்தே ஆகணும். அந்த நாளில் தலை குனிஞ்சில்ல, தலை நிமிர்ந்து இயேசுவை இன்முகமாய் பார்க்கிற தருணம் யாருக்கு தெரியுமா? பைபிள் சொல்லுது, அவரில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு, வார்த்தையில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தருணங்களில் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க நாம் பழகுவோம் என்றால் அவருடைய வருகையில் தைரியமாய் தேவ சமூகத்தில் சந்தோஷமாய் நிற்க முடியும். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். சகோதரர்களே, நம்மை கர்த்தர் ரட்சித்த நோக்கம் என்ன? அதை நிறைவேற்றுங்கள். கனி கொடுப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த கனிக்குள்ளதான் விதை இருக்கும். கனி கொடுக்கிற மரம்தான் இன்னொரு மரத்தை உருவாக்க முடியும். கனிக்குள்ள இருக்கிற விதைதான் இன்னொரு விருட்சத்தை உருவாக்க முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனக்குள் வெளிப்படுகிற ஆவியின் கனி என்னை பார்க்கிறவர்களுக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நிலைத்திருங்கள். சபை ஐக்கியத்தில் நிலைத்திருங்கள், ஜெபத்தில் நிலைத்திருங்கள், வார்த்தையில் நிலைத்திருங்கள், நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் நிலைத்திருங்கள். தேவ பிள்ளைகளே, நாளை காலத்தை வீணடிக்காதீங்க, சமயத்தை வீணடிக்காதீங்க. அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. நீங்களும் தைரியமாய் அவரை தரிசிக்கணும்னா நாம் நிலைத்திருக்கணும்.
எப்படி நிலைத்திருப்பது? இந்த வசனத்தில் எப்படி நிலைத்திருப்பது? ஒரே ஒரு வழிதான். சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வசனத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் உங்க வேலை என்ன? காலையில் எழும்புனா போனு, மத்தியானம் பார்த்தா போனு. நான் போன வாரத்தில் என்னுடைய மனைவிட்ட சொன்னேன், என் கையில் இருக்கிற போனை தூக்கி வீசிட்டு சொன்னேன், இந்த பிசாசை தூக்கி போடு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான் சத்துரு. நேரத்தை சுரண்டிடுது, பிள்ளையுடைய வாழ்க்கையை கெடுக்குது இல்ல, நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது. இரவும் பகலும் பைபிள் சொல்லுது, வேதத்தில் பிரியமாயிருந்து அதையே தியானித்துக் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஏன்னா இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்ய மாட்டான். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவான். டே அண்ட் நைட் அதையே மெடிடேட் பண்றது, வசனத்தையே தியானிக்கிறது. தாவீது சொல்ற, நான் என்னுடைய படுக்கையிலும் நான் கர்த்தரை தியானிக்கிறேன். எனக்கு கனவு வந்துருச்சுன்னா கூட வசனத்தின் மூலமா வருது. ஏன்னா டே அண்ட் நைட் அதுதான் என் தியானம். டி மைனர், அதுதான் என்னுடைய உணவு, அதுதான் என் போஜனம். அப்படின்னா நான் கனி கொடுத்து கொண்டே இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. அப்பதான் நிலைத்திருக்க முடியும். இன்னைக்கு நம்முடைய நேரத்தையும் நம்முடைய காலத்தையும் விரயமாக்குவதற்கு பல காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு என்ன இதை ஆண்டவர்கிட்ட ஏன் போகல, அது ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, அது பல காரணங்களை சொல்லலாம். ஆனா பைபிள் சொல்ல, நீ கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தாதான் அதை தியானிக்க முடியும். உங்க பிரியம் எங்க இருக்கு? உங்க ஆசை எங்க இருக்கு? ஃப்ரீ டைம்ல எதை தேடுறீங்க நீங்க? அப்ப அதுலதான் உங்களுக்கு பிரியம் இருக்குன்னு அர்த்தம். சத்துரு ஏதோ ஒரு காரியத்துல உங்களை பிரியப்படுத்த வச்சிருக்கிறான். அதெல்லாம் தூக்கி வீசிட்டு வசனத்துக்கு நேராய் திரும்புங்கள், வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள். டைம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிளை படிங்க, வேதத்தை தியானம் பண்ணுங்க. தெசலோனிக்கே பட்டணத்தாரை குறித்து பைபிள் சொல்லுது, அவர்கள் மனோவாஞ்சையாய், அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்துல, மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று என்ன செஞ்சாங்க? ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் அவங்க எப்படி இருந்தாங்க? நற்குணசாலிகளா இருந்தார்கள். அவர்கள் எந்த பட்டணத்தார்? பெரோயா பட்டணத்தார். நற்குணசாலியா இருந்தார்கள். ஏன்னா தெசலோனிக்கே சபையே பெரிய சபை, தெசலோனிக்கே சபையே நற்குணசாலிகளா இருந்த சபை. தெசலோனிக்கே சபையை குறித்து கூட யாரும் குற்றம் சாட்ட முடியாது. ஆனா இந்த பெரோயா பட்டணத்தார் அவர்களை விட, காரணம் வசனத்தின் மேல் மனோவாஞ்சை, அதையே தியானித்துக் கொண்டிருப்பது. நற்குணசாலிகள், அதாங்க ஆவியின் கனி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நற்குணசாலிகளா மாறுங்க, ஆவியின் கனியினால நிரப்பப்படுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க வசனத்தை மனோவாஞ்சையா ஏற்றுக்கொள்ளணும். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ஞ்சு பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென். எரேமியா 17:7-8 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் யார் தெரியுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பான், வசனத்தை தியானிக்கிறவன். எந்த சூழ்நிலை அவர் என்ன கைவிட மாட்டார் என்று அவர் மேல் நம்பிக்கையா இருப்பான். அவனை குறித்து பைபிள் சொல்லுது, அவனும் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டதா இருப்பான். தண்ணீர்கள் அண்டையில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறவனா இருப்பான். இன்னைக்கு 2 காரியங்கள் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று,
அவருடைய வசனம் நம்மை சுத்தப்படுத்து, உபதேசம் நம்மை சுத்தப்படுத்துகிறது. 2, அவரில் நிலைத்திருக்கும் போது நாம் கனி கொடுப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணி. வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணி. கைகளை உயர்த்தி, நீரே நீரே என் வெளிச்சம், மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பல. அபிஷேக ஒலிவ மரம், நீரே என் வெளிச்சம், மீட்புமானி, நீரே என் ஜீவனின். அபிஷேக ஒலிவ மரம், நான் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன். ஆமென். அன்பையே நம்புபவன், நானும் அபிஷேக ஆலயத்தில் நடப்பட்டவன். சொல்லுவோம், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே பலன் தருபவரே. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்வீரே. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்வீரே. மலர்ந்திடுவேன் நான், கனி கொடுப்பேன் இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். மலர்ந்திடுவேன் நான், கனி கொடுப்பேன் இந்த உலகமெங்கும் நான். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன், நானும் அபிஷேக ஆலயத்தில் சமூகத்தில் சமூகத்தில் உம்முடைய அன்பையே நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். என்னில் தேவையில்லாத காரியங்களை வெட்ட கர்த்தாவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீர்கள்? வேண்டாத அனைத்தையும் வாழ்க்கையை விட்டு மாற்றி போடுங்க ஆண்டவரே, என்னை சுத்தம் பண்ணுங்க. எத்தனை பேர் இடம் கொடுக்கிறீங்க? கர்த்தருடைய சத்தத்திற்கு இடம் கொடுக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் இதற்காகத்தான் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? கனி கொடுப்பதற்காக. அந்த கனி நிலைத்திருக்கும்படி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த கனி கொடுக்கும் போதுதான் நாம் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை பிதா நமக்கு தருவார். கனி கொடுக்கிறவன் கேட்கிறது தான் கர்த்தர் கொடுப்பார். கனி கொடுக்கிறவனுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய, அதில் நிலைத்திருக்க, அபிஷேகத்தில் நிலைத்திருக்க நான் விரும்புகிறேன். எனக்காக ஜெபிங்கன்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்துங்க. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன். இனி கேட்ட சத்தியத்தின்படி சபைக்கு கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். அர்ப்பணிப்போடு நிலைத்திருக்கிறவர்களை வைத்து கர்த்தர் கனி கொடுக்க வைப்பார். மிகுந்த கனியை கொடுப்பீர்கள் என்று சபைக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சபை மிகுந்த கனி கொடுக்கும்படி இந்த வசனங்களை கர்த்தர் பேசி இருக்கிறார். அர்ப்பணிக்கிறவர்களை கொண்டு கர்த்தர் நடத்துவார்.
எல்லா 2 கரங்களை உயர்த்தி நான் ஜெபிக்கிறேன். பரலோக தெய்வமே, கரங்கள் உயர்த்தப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாதம் ஆரம்பத்திலிருந்து இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கனி கொடுக்க நீர் விரும்புகிறீர், நீர் எதிர்பார்க்கிறீர். கனி கொடுக்கிறவன் தான் சீசன், கனி கொடுக்கிறவன் தான் கர்த்தருடைய சீடன். அந்த நிலையில் எங்களை வைத்திருக்கிறீர். சபை கனி கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய உபதேசத்தினால் நாங்கள் சுத்தமாகட்டும். ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தாரும். கிறிஸ்து எங்களுக்குள் நிலைத்திருக்கிற வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள, கனி கொடுக்கிற வாழ்க்கை, வசனத்தை தியானிக்க, ஜெபிக்க, ஒவ்வொரு நாளும் கரங்கள் உயர்த்தப்பட்டவர்களை தொடுங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த ஆராதனை வெளிப்பட்ட எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு தருகிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்தியும், இந்த வாரம் முழுவதும் நடத்தும். உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.